வணக்கம். ஐ அம் டாக்டர் தேவி, சீனியர் கன்சல்டன்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எண்டோகைனகாலஜி. இப்போ நம்ம யூட்ரஸ் ரிமூவல் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா லாப்ராஸ்கோப்பியில் பண்ணலாம், ஓப்பன் சர்ஜரியில் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரிஸ், லாப்ராஸ்கோப்பி அண்ட் ஓப்பன் சர்ஜரி அந்த கன்வென்ஷனல் ப்ரொசீஜர் கம்பேர் பண்ணுறப்ப ரோபோட்டிக் சர்ஜரியில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கம்பேர் டு கன்வென்ஷனல் சர்ஜரிஸ் ரோபோட்டிக் சர்ஜரியில் சீக்கிரமாக பேஷண்ட்டுக்கு ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த டே டு டே ஆக்டிவிட்டியை சீக்கிரமாக பேஷண்ட் பண்ணிக்க முடியும். எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது வந்து ஒரு ரோபோ சர்ஜரி பண்ணாது. அந்த ரோபோட்டிக் சிஸ்டம்ங்கிறது எப்படி ஒரு லாப்ராஸ்கோபி ஒரு டூல் மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சர்ஜரி பண்ற மாதிரி ரோபோட்டிக் சிஸ்டம் சர்ஜன் கண்ட்ரோல் பண்ணி அந்த சர்ஜரியை நம்ம பேஷண்ட்டுக்கு பண்ணுவோம். அந்த ஆப்ரேட் பண்ற டூல்ல என்ன அட்வான்டேஜ்னா 3D டெப்த் பர்செப்ஷன் இருக்கும். நம்ம 3D படம் பார்க்குற மாதிரி கண்ணுக்கு முன்னாடியே ஹை டெஃபினிஷன் கேமரா யூஸ் பண்ணி பண்றப்ப எல்லா அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸும் ரொம்ப கிளியரா தெரியும். ஸோ அதனால ப்ரிசைஸ்டா வி கேன் மேக் அ கட். அதன் மூலமா ரத்த சேதாரத்தை குறைக்க முடியும், காம்ப்ளிகேஷன்ஸை கம்மி பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ கர்ப்பப்பை ஆப்ரேஷன்லாம் பண்றப்ப சிறுநீர் பை, சிறுநீர் குழாய், மலக்குடை இதெல்லாம் ரொம்ப பக்கமா இருக்கும். நம்ம அந்த மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் எந்த சேதாரமும் இல்லாம ஆபரேஷனை பண்ணிக்க முடியும். இதனால பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சீக்கிரமா அடுத்த நாளே பேஷண்டால சீக்கிரமா ஃபுட் எல்லாம் எடுத்துக்க முடியும். குடல் அசைவுகள்லாம் சீக்கிரமா வந்துடும். ஸோ அதனால இது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி. ஸோ இதன் மூலமா பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸோட போஸ்ட் ஆப் பெயின் கேட்டோம்னா சுத்தமா அடுத்த நாளே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டே கேர் ப்ரொசீஜராகவே இந்த கர்ப்பப்பை ஆபரேஷன்லாம் பண்ணிக்க முடியும். இதனால பேஷண்ட்ஸும் நிறைய பெனிஃபிட் ஆவாங்க.